திடீரென அந்தர்பல்டி அடித்த புகழேந்தி அதிர்ச்சியில் செங்கோட்டையன். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக தற்சமயம் வரைக்குமே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். இதே போல நமது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்தவர் தான் நமது செங்கோட்டையர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவருடைய முடிவில் இருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து பார்த்தார். 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி பயந்து மறுபடியும் அதிமுக ஒன்றிணைப்பார், இல்லை என்றால் செங்கோட்டையனுடன் மிக இறக்கமான ஒரு சூழலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் செங்கோட்டையனுடைய எதிர்பார்ப்புகள் என்பது இருந்தது. இறுதியிலே செங்கோட்டையர்களை அவர் கொடுத்த கால அவகாசத்தை மீறி அவருடைய பதவிகளை பூரம் பறித்து இப்ப தற்சமயம் செங்கோட்டையனை நடுத்தெருவிலே விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்த நபர் யாரோ நமது புகழேந்தி அவர். புகழேந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் அதிமுகவிலே இருந்தார். அடுத்து ஓபிஎஸ் அணியிலே இருந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொன்னார். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி தனியாக ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியின் மூலமாக அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த அணி இருக்கிறதா அப்படி கூட தெரியும். அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதே போல அதிமுகவிற்கு எதிராகவும் பல்வேறு விதமான வழக்குகளையும் தேர்தல் ஆணையத்திலே பல கடிதங்களையும் கொடுத்திருக்கிறார் நமது புகழேந்தி அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட புகழேந்தி செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்தார். செங்கோட்டையனை போல் தைரியமான நபர் யாரும் கிடையாது. செங்கோட்டையன் போல் இன்னும் ஒரு நபர் அதிமுகவிலே இருந்தால் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைந்து விடும். என்னுடைய முழு ஆதரவும் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. எப்ப வேண்டுமானாலும் நாங்கள் சந்திப்பு நடத்தலாம். செங்கோட்டையன் சரி என்று சொன்னால் அவர் சொல்வதை கேட்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது அண்ணன் புகழேந்தர்கள் அதிரடியாக பேசியிருந்தார். இது பழைய கதை. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையை நம்பினால் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும். செங்கோட்டையன் அவருடைய முடிவிலிருந்து பின்வாங்கி விட்டார். அவர் இதற்கு காரணம், அதாவது அவருடைய முடிவிலிருந்து பின்வாங்கியதற்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான். செங்கோட்டையனை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தகவலை திடீரென அந்தர்பல்டி அடித்திருக்கிறாராம் புகழேந்தி அவர்கள். புகழேந்தியர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது செங்கோட்டையனை போன்று ஒரு நபர் இருக்கிறாரா என சொன்ன ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறார். அதே ஒரு காலம்ல மிக நம்ப தூரங்கள் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு மாத காலத்திற்குள்ளாகத்தான் நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா புகழேந்தியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், செங்கோட்டையை நம்பக்கூடாது. செங்கோட்டையை நம்பினால் நாம் நடு தெருவிற்குத்தான் வர வேண்டும். அரசியலிலே அவர் பின்வாங்கி விட்டார், அவருக்கு தைரியம் என்பது கிடையாது என சொல்லி திடீரென அந்தர்பல்டி அடித்திருப்பதாக நமது புகழேந்தியை பற்றி ஒரு செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு, அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒன்றிணைத்து சசிகலாவுடைய தலைமையின் கீழ் அதிமுகவை கொண்டு வந்து அடமானம் வைத்து விடலாம், குடும்ப கட்சியாக மாற்றிவிடலாம் என நமது செங்கோட்டையன் மற்ற நபர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வேலைப்பாடுகளை பார்த்தார். ஆனால் இறுதியில் செங்கோட்டையனுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது. இப்படியே போனால் செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு முக்கியமான ஒரு தேர்தல். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.